அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். கடந்த ஓராண்டுக்கு மேலாக செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார். இந்த சூழலில் அவருக்கு எதிரான இந்த வழக்கை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 4 மாதங்களில் முடிக்கக்கூடிய இந்த வழக்கு பட்சத்தில் தற்பொழுது அவர் தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கிறதா? நீதிமன்ற காவலானது குறைய வாய்ப்பு இருக்குமா? வணக்கம். இந்த மனுவை பொறுத்தவரையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று சொல்லி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவில் இந்த வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்னும் விசாரணை தொடங்காத நிலையில இந்த விசாரணையை முடிப்பதற்கு மேலும் 4 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் இந்த விசாரணை நீதிமன்றத்துக்கு கால நிர்ணயம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த மறுநாளே விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த ஒரு கால நிர்ணயம் பண்ணக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவை மதிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி மனு மீது மனு தாக்கல் செய்து விசாரணையை தாக்கல் செய்யாமல் விசாரணையை விரைந்து முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்புக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். மேலும் நீதிபதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி 4 மாத காலம் அவகாசம் கோரியிருப்பதால் அவருக்கு இந்த வழக்கை விசாரித்து முடிப்பதற்கு 4 மாத கால அவகாசம் வழங்குவதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த 4 மாத காலத்திற்குள் இந்த வழக்கின் விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.